வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஏவோட டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃபோர்த்து சம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம்மையும் பார்த்துருவோம். பாருங்க, அதில் என்ன இருக்குன்ட்டு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. மேலே கேட்டிருக்கிறது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ தான், கீழே வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. இந்த 2 சம்மையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபோர்த்து சம் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன். ஏ வந்து கொடுத்துட்டாங்க, டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏடி அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ஆர் ஏடி. ஓகேங்களா, சிம்பிளாக இது சிம்பிள்ஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏவோட சிம்பிள்ஸ் தான் ஏடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இது ஃபுல்லாக ரோ தானே. ஸோ ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக மாற்றி எழுத போகிறேன். ஸோ அதாவது ஹரிஜானலாக இருக்கிறத வெர்டிக்கலாக எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதிருக்கேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதியிருக்கேன், தேர்ட் ரோவை தேர்டு காலமாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ரோவை காலமாக மாற்றி எழுதுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ஏடி அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரோ இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3. காலம் எத்தனை இருக்குது? 3 காலம். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ 3 x 3 தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 x 3 ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸு. இங்கேயும் 3 x 3 தான் வரணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈக்குவலாக வந்திருக்குது. இதே இது 3 ரோஸ் 4 காலமாக இருந்துச்சுன்னா 4 ரோஸ் 3 காலமாக நம்மளுக்கு உல்ட்டாவாக மாறி வரும். ஓகேங்களா, ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இங்கே 3 x 3 இருந்துச்சுன்னா இங்கே அப்படியே ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா, இப்போ 3 x 4னா இங்கே 4 x 3ன்னு மாறணும். ஓகேங்களா, ஸோ ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுறது தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ஸோ இது ஃபோர்த்து சம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஏ கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. ஓகேங்களா, அதாவது மைனஸ் ஏவோட டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். மைனஸ் ஏ அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, மைனஸ் இன்ட்டு ஏ. ஓகேங்களா, ஸோ உள்ள ஏக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். மைனஸை போட்டு அப்படியே ஏவை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த மைனஸ் அப்படின்றது காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இந்த மைனஸ் காமன். அப்போ மைனஸால் எல்லா எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ -3, அதாவது மைனஸ் இன்ட்டு √7 -√7 மைனஸ் இன்ட்டு 3 -√3 -3 மைனஸ் இன்ட்டு -√5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 5 மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். சிம்பிளாக இப்படி முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் இருந்ததெல்லாம் மைனஸாக போட்டிருப்பேன், மைனஸில் இருந்ததெல்லாம் ப்ளஸில் போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் மைனஸ் ஏ அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மைனஸ் ஏவோட டி. ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் ஏவோட டி அப்படின்னா ரோவை காலமாக மாற்றணும். ஸோ ரோவை காலமாக மாற்றியாச்சு. இது ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாறிடுச்சு, தேர்ட் ரோ தேர்டு காலமாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை இருக்குது? 3 ரோஸ் இருக்குது, 2 காலம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரோஸ் இருக்குது, 3 காலம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் சொன்னது, போன சம்மில் மேலே சொன்னது. ரோஸும் காலம்ஸும் இங்கே உல்ட்டாவாக மாறும், அதுதான் வந்து டிரான்ஸ்போஸோட ஒர்த்து. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஏ கொடுத்து மைனஸ் ஆஃப் ஏவோட டி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இதுதான். நம்மளுக்கு இருக்கக்கூடியது எக்ஸசைஸ் நம்பர் 2.17ல் ஃபிஃப்த்து சம்மாக இங்கே இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். 6th சம் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 522 -√17 0.7 5/2 831 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை ஏடி ஆஃப் டி, அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏவோட டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா, அதை தான் டபுள் டைம் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் ஏ தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். கொடுத்துருக்கதை ரோவை காலமாக மாற்றி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி மறுபடியும் அதை ரோவை காலமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ப்போம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்கிறது நான் ஏ எழுதிட்டேன். ஏடி ஆஃப் டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏடி தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏடினாலே ரோவை காலமாக மாற்றுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாகவும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாகவும், தேர்ட் ரோவை
தேர்டு காலமாகவும் எடுத்து எழுதிட்டேன். இது வந்து ஏடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ஏடி ஆஃப் டி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதில் இருந்து ஓகேங்களா, ஏடி ஆஃப் டின்றப்ப இந்த ரோவை இங்கே இருக்கக்கூடிய ரோவை அகைன் காலமாக மாற்றுறேன். ஸோ செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றுறேன். தேர்ட் ரோவை தேர்டு காலமாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஏ ஆஃப் டி, இது ஏ ஆஃப் டி ஆஃப் டி. இந்த ஏ ஆஃப் டி ஆஃப் டியும் இந்த ஏவும் பாருங்கள் ஈக்குவலாக. ஸோ அதான் எடுத்து எழுத போகிறோம். ஏ டி ஆஃப் டி 522 minus 1707 5/2 831 equal to A. அவ்வளோதான், சிம்பிளாக அதை முடிச்சிடுவோம். therefore A of t equal to A. முடிஞ்சா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். வெரிஃபை பண்ணியாச்சு. ஏ ஆஃப் டி அப்படின்னாலும் ஏனாலும் ஈக்குவல் தான் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோட கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.